மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது ஆசான் திருமதி சூரியபிரியாஜி அவர்களுக்கும் இத்தனை மாதமாக இங்கே கீதையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பகவத்கீதை பல மகான்களை இந்த பூமிக்கு தந்திருக்கிறது. இந்து மதத்தின் புனித நூலாகவும் கருதப்படுகிறது. நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் வேண்டுமென்றால், இந்த கீதையின் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு குரு நமக்கு வேணும். We are really fortunate to have Surya Priyaji to teach this wonderful Gita. Thank you so much, ma'am. அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஒரு கலையை, ஒரு சரித்திரத்தை கற்றுக் கொடுப்பதின் மூலமாக ஒரு ஆசிரியர் புனிதம் அடைகிறார். அதனால்தான் இத்தனை காலமாக ராமாயணமும் மகாபாரதமும் இன்றளவும் பேசப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கீதை அர்ஜுனன் குழப்பத்தில் இருந்தபோதுதான் பிறந்தது. அந்த குழப்பம் மனிதன் தன் வாழ்வில் அனுபவிப்பதை குறிக்கிறது. குழப்பம் வந்தால்தான் முடிவு வரும். கேள்வி ஒன்று வந்தால்தான் முடிவு என்பது வரும். அக்குழப்பத்தின் வாயிலாக வந்ததுதான் கீதை. இப்போது அர்ஜுனனின் குழப்பத்தையும் கிருஷ்ணனின் உரையையும் சிறு நாடகம் மூலம் நாங்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஹரியோம். ஹே கிருஷ்ணா, தேரை போரின் நடுவில் எடுத்துச் செல். ஹே கேசவா, என்ன இது? என் எதிரே குரு துரோணர் இருக்கிறார். என் பிதாமக பீஷ்மர் இருக்கிறார். என் சகோதரர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். இவர்களை நான் கொல்ல வேண்டுமா? ஹே கேசவா, நாராயணா, கோவிந்தா, மாதவா, என்ன இது? நீ நினைத்திருந்தால் இந்த போரை தடுத்திருக்கலாம் அல்லவா? ஏன் செய்யவில்லை? என் உடல் நடுங்குகிறது. என் நாக்கு வறண்டு விட்டது. என்னையே நான் இழந்து விட்டேன். என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் வரை நான் போரை தொடங்க மாட்டேன். இந்த காண்டீவம் எனக்கு தேவையில்லை. ஹே கேசவா, நான் உன்னை சரணடைந்து விட்டேன். எனக்கு மார்க்க தரிசனம் செய். என் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் அர்ஜுனா, கலங்காதே. நீ முதலில் வைதீகத்தையும் சமயத்தையும் பற்றி அறிந்து கொள். ஈஸ்வரன் யார் என்பதையும் அறிந்து கொள். அறிவின் மூலம் பக்தியை வளர்த்துக்கொள். பக்தியை எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள். அதன் பிறகுதான் நீ என்னை முழுமையாக நினைப்பாய். கர்மா என்பது கடமையை நீ சரிவர செய்வதே ஆகும். அதனால் கிடைக்கும் பலனை ஈஸ்வரனின் அருளாக மிகவும் பண்புடன் ஏற்கும் பக்குவத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புனித கீதை நற்பண்புகளை வளர்க்கும் மனிதர்களுக்கு. நாம் எத்தனை பாக்கியவான்கள்! ஒரு சிஷ்யன் குருவை தேடி போக வேண்டும். ஆனால் இங்கிருக்கிறவர்கள் குருவே நம்மை தேடி வந்து இந்த கீதையை உபதேசிக்கிறோம் என்றால் நாம் மிகவும் புண்ணியம் பெற்றவர்கள் அல்லவா? கீதை நன்கு வளர, நற்பண்புகளை நீங்கள் வளர என்னது பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடன் அர்ஜுனா, நான் இன்று உனக்கு உபதேசிக்கின்றேன். வேதமும் நானே, வேத சாரமும் நானே, ஜனனமும் நானே, மரணமும் நானே, சூரியனும் நானே, சந்திரனும் நானே, காலமும் நானே, நேரமும் நானே. நீ முதலில் என்னை பற்றி அறிந்து கொள். என் ஸ்வரூபத்தை அறிந்து கொள். கர்மாவும் நானே, கர்மயோகியும் நானே, பாபமும் நானே, புண்ணியமும் நானே. மனிதர்கள் பாவ புண்ணியங்களால் இம்மண்ணில் ஜனனிக்கின்றனர். அறியாமையும் நானே, அறிய வைப்பனும் நானே. அறியாமை விடுத்து உன் கடமையை செய். கடமைக்கான பலனை பணிவன்புடன் ஏற்கும் பக்குவத்தை நீ வளர்த்துக்கொள். ஜடமும் நானே, பொருளும் நானே, தர்மமும் நானே, மோட்சமும் நானே. கண்ணீரும் நானே, உன் ஆள் மனமும் நானே. தர்மம் வெல்லட்டும். அதர்மம் தலைதூக்கும் போது தர்மத்தை நிலைநாட்ட ஒவ்வொரு யுகங்களிலும் நான் அவதரிப்பேன். காண்டீபத்தை எடு, தர்மம் வெல்லட்டும். என் மாயை விலகிவிட்டது.
தர்மம் வெல்லட்டும், போர் முரசு கொட்டட்டும். வா கிருஷ்ணா, போரை தொடங்கலாம். भगवद्गीता किञ्चिदधीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कनिकादीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गाजललव कनिकापीता सकृदपि येन मुरारी सकृदपि येन मुरारी समच क्रियते तस्य यमेन चर्चा क्रियते तस्य यमेन चर्चा भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते पुनरपि जननं पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे कृपया पारे पाहि मुरारे भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. श्री गुरुभ्यो नमः. हरि ओम. Namaste and namaskarams to Sri Acharya ji. We are very, very, very fortunate to have her coming all the way from the city to here to take the Gita Satsang. So, நம்ம எல்லாரும் பெரிய pranams for Acharya ji. ஸோ இப்போ வந்து அக்டோபர் 4th கீதா சீரீஸ் த்ரூ ஸ்லோகாஸ் கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறது. எப்படி இப்போ எல்லாரும் கீதா சத்சங்க வர மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லார்கிட்டையும் சொல்லி இன்னும் நிறைய பேராக இந்த கீதா சீரீஸை அட்டன் பண்ணணுங்கிறது எங்களோட ரொம்ப ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இந்த கீதா சத்சங் போது நாங்கள் நிறைய விஷயம் புரிஞ்சுட்டு இன்னும் நிறைய தெரிஞ்சுட்டோம். ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது எல்லா செஷன்ஸும். எப்போ அடுத்த செஷன் வருங்கிறது வி வேர் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு. இன்ஃபேக்ட் ஏதாவது ஒரு செஷன் வர முடியல அப்படின்னா நாங்கள் விடாமல் போய் ஆன்லைனில் யூடியூப்பில் வந்த உடனே போயிட்டு பார்த்துருவோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் புரியும் தெரியும். பட் ஆனால் இதை கேட்கும்போது இன்னுமே வி கோ ஈவன் டெப்த் டு திங்க் அபவுட் இட். ஸோ நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம். கீதா சத்சங் நடத்துறதுக்கே அர்ஜுனர் கிருஷ்ணர் நேரில் வந்துட்டா. ஸோ நமக்குள்ளே வந்துடுவா. ஸோ அதனால் எல்லாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் சொல்லி இன்னும் நிறைய பேர் வரணும் அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். நமஸ்தே.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி நைஸ், வெரி ரொம்ப அழகாக இதை பிளான் பண்ணி அதை பாருங்க, பேப்பர் கூட இல்லை, மனப்பாடம் பண்ணி சொல்லியிருக்கா அந்த டைலாக். எத்தனை தடவை ப்ராக்டிஸ் பண்ணாலோ. அப்புறம் அழகாக ட்ரெஸ் எல்லாம் ஹையர் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல 2 பேரோட வேஷம். வெரி நைஸ், நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இன்ஃபேக்ட் உங்களோட சீனியர் பேட்ச் சென்னையில் இருக்கா இல்லையா, அவள்லாம் என்னது ட்ராமாவா அதுக்குள்ளேயா, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ஜி அவங்க அப்படின்னு. ஸோ தேவர் ஆல்சோ வெரி ஹாப்பி அண்ட் ஐ திங்க் தே வில் பி ஈகர் டு watch this recording which will be relayed very soon. So very happy for all of you. So இன்னைக்கு நிறைய பேர் ஆப்சண்ட் போல இருக்கு. நம்ம ரெகுலர் வரவாலாம் ஸ்ரீலக்ஷ்மி ஜி அவள்லாம் வரவில்லை. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் கீதா கிளாஸ், லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் அ பிகர் குரூப், பிகர் க்ரௌட். அதனால் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கோ, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, தெரிஞ்சவா தெரியாதவா, அப்புறம் எனிமீஸ் இருப்பா, ரொம்ப நாளாக பார்க்காதவாள்லாம் பரவாயில்ல, அவன் நம்மளை எளிமையாக நினச்சிருந்தா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்மளுக்கு யாரும் எளிமையே கிடையாதே இல்லையா. அதனால் நம்ம ஃபோன் பண்ணி நீ என்கிட்ட பேச வேணாம், ஜஸ்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும், கீதா கிளாஸ் ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம அதை மட்டும் பாஸ் ஆன் பண்ணிடலாம். ஸோ ஆன்லைனில் இருக்கிறதுனால ஈவன் பீப்புள் அப்ராட் கேன் என்ரோல் அண்ட் ரெஜிஸ்டர் ஃபார் தீஸ் கிளாஸஸ். ரொம்ப ஆப்டாக பாடி முடிச்சா இல்லையா புஷ்கலாஜி, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கொஞ்சமான கீதையை காதில் வாங்கு அப்படிங்கிறார். ஆக்சுவலி ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். எம்எஸ் சுப்பலக்ஷ்மியோட இந்த டோனில் பாடினா திட்டுறாரு சங்கரர். அது பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமத்தே அப்படிங்கிறார். மூடமத்தின்னா என்ன தெரியுமோ, இடியட்டுன்னு அர்த்தம். கோவிந்தன பஜி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, சாகரத்துக்குள்ளே கொஞ்சமான பகவத்கீதையை படி. அதுக்கப்புறம் கங்கா ஜலலவ கணிகா பீதா, போய் கணிகா பீத்தானா சொட்டு இப்படி குடிக்கிறது இல்லை, போய் கங்கையில் முங்கு. ஒரு தடவையான முங்கினா கொஞ்சம் தண்ணி உள்ளே போகும்ல, அதுதான் கணிகா பீத்தா. ஆக இதை நீ பண்ணேன்னா என்ன, கிரியத்தே தஸ்ய யமேன சர்ச்சா இல்லையா. யமன் உன்னோட யமன் வரைச்சே இப்படி பிடிங்கிட்டு போகிறச்சே உயிரை, இன்னொரு 5 நிமிஷம் ப்ளீஸ், பேத்தி மாசமாக இருக்கா, அது மட்டும் டெலிவரி, அந்த புழு பூச்சி பிறக்கட்டுமே, இந்த சர்ச்சையெல்லாம் கிடையாதான். ஏன்னா யமன் நம்மளை தீண்டவே மாட்டான். நம்ம தான் ஆல்வேஸ் எவர் எக்ஸிஸ்டன்ட் நித்திய சர்வகத ஸ்தானு ஆச்சே, ஆல் பர்வேடிங் எவர் எக்ஸிஸ்டன்ட் கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபல் ஆச்சே. சரீரம் வரட்டும் போரட்டும், நான் மரணிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சப்புறம் யமனுக்கு என்ன வேலை இல்லையா. ஆக அப்படிப்பட்ட கீதா சாஸ்திரம் இது. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோர் வக்த்ராத் வினிஸ்ருதம், கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வினஷ்யதி. கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந விதீயத்தே அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது பகவானினுடைய திருவாய் மலர்ந்து சொன்ன வார்த்தை பகவத்கீதா. அதை படிக்கிறதுனாலையும் அதனுடைய அர்த்தத்தை உள்வாங்கிறதுனாலையும் புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணத்திலிருந்து விடுபட முடியும். போதும் திருப்பி பாடி அசியூம் பண்ணி திருப்பி இந்த கஷ்டப்பட்டு, அது சேம் ரேட் ரேஸ் இல்லை, ஸ்கூல்லேருந்து ப்ரீகேஜி அட்மிஷன்லேருந்து த சேம் ரேட் ரேஸ் வி ஆர் ரன்னிங். வாட் டிட் யூ கெயின் அவுட் ஆஃப் இட் இல்லையா. அதனால் எல்லாமே போதும் அப்படின்னு இந்த இணையில்லாத கீதா சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு எல்லோரும் அணி திரண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சமாரோப்பியும் முடிச்சுக்கலாம். வி ஹாவ் அ ஷார்ட் பூஜா, கிருஷ்ண பூஜா இருக்கு இல்லையா. ஸ்டூடெண்ட் சார்பில் ஆச்சாரியஜிக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்கிற வகையில் சமர்ப்பணம், குட்டி சமர்ப்பணம் ஆல்சோ. உங்களுக்கு முடிச்சுட்டு எடுத்துருங்க. பிரசாதம் நெய்வேத்தியம். நமோ
समुपात समस्त दुर्दक्षेद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम सह कुटुंबानां शिष्यवर्गानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्यानाम् अभिवृद्ध्यर्थम धर्म अर्थ काम मोक्ष चतुर्विध फलपुरुषार्थम इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम सकल विद्या प्राप्त्यर्थम ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम श्री सद्गुरु अनुग्रह प्रसाद सिद्ध्यर्थम यथाशक्ति ध्यान आवाहन उपचारान् समर्पयामः। गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु। ओम आगमातन्तु देवानां गमनातन्तु रक्षसां कुर्वे घण्टारवं तत्र देवताह्वानलाञ्छनम्। ओम वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। ओम श्रीकृष्णाय परमात्मने नमः। आवाहयामि किन्नन्त पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोः अर्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि स्नापयामि। स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि। वस्त्राणि समर्पयामि तुलसीमालां समर्पयामि आभरणानि समर्पयामि दिव्यपरिमलगन्धान् धारयामि गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि पुष्पैः सम्पूजयामि। ओम मूकं करोति वाचालं पंगुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ओम केशवाय नमः। ओम नारायणाय नमः। ओम माधवाय नमः। ओम गोविन्दाय नमः। ओम विष्णवे नमः। ओम त्रिविक्रमाय नमः। ओम मधुसूदनाय नमः। ओम वामनाय नमः। ओम श्रीधराय नमः। ओम ऋषिकेशाय नमः। ओम पद्मनाभाय नमः। ओम दामोदराय नमः। ओम अनिरुद्धाय नमः। ओम प्रद्युम्नाय नमः। ओम अधोक्षजाय नमः। ओम नारसिंहाय नमः। ओम वासुदेवाय नमः। ओम कृष्णाय परमात्मने नमः। नानाविधपत्रपरिमलपुष्पाणि समर्पयामि। मणि अड़ी ओम राजाधिराजाय प्रसज्ञसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समे कामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः। न तत्र सूर्यो भाति न चन्द्रतारकं नेमा विद्युतो भान्ति कुतोऽयमग्निः तमेव भान्तमनुभाति सर्वं तस्य भासा सर्वमिदं विभाति। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। सर्वेभ्यो देवताभ्यो नमः। कर्पूर नीराजनं संदर्शयामि। नीराजनानन्तरम् आचमनीयं समर्पयामि। पुष्पाणि समर्पयामि रक्षान् धारयामि। हर हर नमः पार्वती पतये। हर हर महादेव।